பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வரில் வந்து அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சர்வருக்கு இந்த மேஜிக் கியூப் அப்டேட் வரதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சாண்டா கிளாஸ் கம்பி ஓல்டு மேன் சாண்டா கிளாஸ் பண்டல் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த 6 பேக் பண்டல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து போன பழைய விண்டர்லேண்ட்ஸ் அப்டேட்டில் விட்டுருந்தாங்க இந்த சாண்டா கிளாஸ் பண்டல்லாம். அப்புறம் இந்த பண்டல் பாருங்கள், இதுவும் மேல் பண்டல் தான். ஃபீமேல் பண்டல் யார் நினச்சாதீங்க, இது மேல் பண்டல். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்புறம் 3 பண்டல்ஸ் விட்றாங்க. நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க. இந்த பண்டல் ஒன்று, அப்புறம் வந்து இங்கே ஒரு பண்டல், இதுவும் விண்டர்லேண்ட்ஸுக்கு வந்தது, விண்டர் வேக் பண்டல். இது வந்து ஒரு ஃபீமேல் பண்டல். இந்த பண்டலில் வந்து அந்த மேலே வந்து கொம்பு இருக்கும், மாட்டு கொம்பு மாதிரி. அப்புறம் இது ஒரு பண்டல், ஃபீமேல் பண்டல். அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம் நம்ம. அப்படி இங்கிட்டு வந்து அந்த அரோரா ஆக்ஷன் இதுக்கு நம்ம வந்து டாப்அப் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த அரோரா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 100 பேருக்கு தராங்க. 100 பேர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஈவெண்ட்டோட ப்ரிவ்யூ. எல்லாம் பார்த்துக்கோங்க. ஐயோ எப்பா சாமி, இந்த கெரினாக்காரன் பண்ணுற வேலையை பாருங்களேன். சரிவா, அடுத்து நம்ம இந்த அரோரா ஆக்ஷனை பற்றி எடுத்து போகலாம். இந்த அந்த பண்டல், இது வந்து ஒரு எவோ பண்டல். அப்புறம் இந்த பண்டல் வந்து மற்ற சர்வரில் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம சர்வர் வருது. இந்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்து இந்த ஸ்டாப் பண்ணால் அந்த பேட்ச் வந்து ஐடி ப்ரொஃபைலை காமிக்குமாமா. அந்த ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்து அந்த பண்டல் ஃபுல்லாக ஃப்ரீயாக தராங்களாமா. இதுதான் வந்து இந்த அரோரா ஆக்ஷனோட இது. அதுக்கு நீங்கள் வந்து டாப்அப் பண்ணி அந்த பாயிண்ட் எடுக்கணும். இதுக்கு மினிமம் நீங்கள் 12 லட்சம் டைமண்ட் டாப்அப் பண்ணணும். இதுக்கு பேசாமல் அமைதியாகவே இருக்கலாம். இதுதான் வந்து இந்த பண்டல். இப்போ வந்து இந்த பின்னாடி வந்து இந்த இது உல்ஃப் வந்துட்டு போகும். அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம பிஆர் ரேங்க் சீசன் ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனவரி 1 வந்து இந்த பேட்ச் அப்டேட் வருது. இதுதான் இந்த ஈவெண்ட்டு. ஜனவரி 1 பேட்ச் அப்டேட் கொண்டு வராங்க. அதில் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த M1014 இந்த ஒரு இது, அப்புறம் இந்த எமௌண்ட் ஒன்று வருது, அப்புறம் ஒரு பேராஷூட்டு. இந்த எமௌண்ட் வந்து 3 பாயிண்டர்ஸ். இது வந்து நீங்கள் 2 டைம் பிஆர் இல்லைனா சிஎஸ்ல ஹீரோ கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எமௌண்ட் தராங்க. இந்த எமௌண்ட் இது என்ன எமௌண்ட்னே தெரியல. இது என்ன எமௌண்ட் எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். அடுத்து வந்து இந்த பேராஷூட் சும்மா நல்லாவே இருக்குது. ஒரு ஈகிள் இருக்குது ப்ளூ கலர், அதில் வந்து லைட்னிங் அடிக்குது. இதுதான் வந்து அடுத்த இது பேராஷூட்டு கூட நல்லா தான் கைஸ் இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து 4 டைம் சிஎஸ் இல்லைனா பிஆரில் ஹீரோ கிடைக்கணும். அடுத்து தான் இந்த லெஜெண்டரி அல்ட்ரா லெஜெண்டரி M4A1 கைஸ். இந்த M4A1 வந்து டபுள் அக்யூரசி, சிங்கிள் மேகசின் மைனஸ், அப்புறம் ஆர்மி இன்ஃபென்ட்ரேஷன் ப்ளஸ் கைஸ். இதுதான் வந்து இது கொஞ்சம் நல்லாவே பார்க்கவும் நல்லா இருக்குது, பவரும் ஓகே தான் கைஸ். இது வந்து அந்த ஈகிள் பார்த்தீங்கன்னா ஈகிளோட கண்ணிலேருந்து அதே மாதிரி பேராஷூட்டில் அந்த மாதிரி லைட்னிங் வருது. இந்த கன்று பார்க்கவே நல்லா இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த அல்ட்ரா லெஜெண்டரி பேண்ட் ஒன்று தராங்க. இது வந்தீங்கன்னா அது ரெட் கலரில் வந்து அந்த நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் 12 டைம் சிஎஸ் இல்லைனா பிஆரில் வந்து ஹீரோ கிடைக்கணும். இப்போ இது அந்த பேனரு பார்க்கவும் நல்லா தான் பேசியிருக்கு. இது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எடுங்க, ஃப்ரீயாக தான் தராங்க, எடுங்க. அடுத்தது இந்த மாதிரி தாங்க இந்த M4A1 இதெல்லாம், அப்புறம் பேராஷூட்டு, அப்புறம் வந்து அந்த எமௌண்ட்டு, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது தராங்க, இந்த புயா பாஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபீமேல் பண்டில் ஒன்று தராங்க கைஸ். இந்த ஃபீமேல் பண்டில் ஓகே தான் கைஸ், அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். அடுத்து வந்து ஃப்ரீ பாஸில் வந்து நம்மளுக்கு இந்த லூட் பாக்ஸ் ஒன்று. லூட் பாக்ஸ் இது என்ன கைஸ், இது ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து இந்த பேனரு, அப்புறம் புயா பாஸ் போட்டால் இந்த கார் ஸ்கின் நல்லா இருக்குல்ல கைஸ். உள்ளே வந்து பாருங்க கோல்டன் கலர் சீட்லாம் போட்டு தராங்க. அடுத்து வந்து இந்த லூட் பாக்ஸு புயா பாஸ் போட்டவங்களுக்கு வந்து இந்த லூட் பாக்ஸில் பரவாயில்ல கைஸ். அந்த லூட் பாக்ஸில் என்னது கைஸ் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை போர்டு நல்லா இருக்குது கைஸ். கார்போர்டுக்குள்ளேருந்து இந்த இது வருது. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கை போர்டு ஓகே தான். அடுத்தது வந்து இந்த MI2B ஸ்கின்னு ஒன்று தராங்க. அப்புறம் இந்த அவத்தார் இந்த MI2B ஸ்கின்னு டபுள் ரீலோட ஸ்பீடு, சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, மேகசின் மட்டும் மைனஸ் கைஸ். ஆல்ரெடி இது 8 புல்லட் தான் இருக்கும், மேகசின் மைனஸ்னால் அதோட கம்மி. அடுத்து வந்து இந்த பராங்கு, அடுத்து வந்து இந்த பராங்கு ஒன்று தராங்க. அடுத்து இந்த கண்ணாடி ஒன்று
பேக் ஓகே தான் கைஸ். புயா பாஸ் போடுற அந்த 600 டைமண்டுக்கு ஓகே தான் கைஸ் இது. அடுத்து வந்து நமக்கு இந்த கிரனேட் ஸ்கின் ஒன்று, இந்த க்ளோவால் ஸ்கின். இந்த க்ளோவால் ஸ்கின்க்காகவே நீங்கள் புயா பாஸ் போடலாம் கைஸ். அவ்வளோ நல்லா இருக்கு கைஸ். நீங்கள் பாருங்கள் நீங்கள். அடுத்து வந்து இந்த மேல் பண்டில். இதோட இந்த புயா பாஸ் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த மண்டையும் நல்லா தான் இருக்குது. இதோட இந்த புயா பாஸ் நிற்காம நீங்கள் இது இருக்க லெவலுக்கு அந்த பாக்ஸ் தருவானுங்க. அந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னே தெரில கைஸ். அடுத்து வந்து இந்த அரோராவுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த எமௌண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சலிக் எமௌண்ட் ஒன்று, இது ஒன்று இருக்குது. இந்த ரோஸ் எமௌண்ட் வந்து, அப்புறம் இந்த டிஓ எமௌண்ட் க்ரௌச் ஃபார் 2, இது வந்து கப்பல்ஸ்க்கு ஒரு எமௌண்ட்டு. இது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஓ எமௌண்ட் மாதிரி. இது ஒரு எமௌண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஃப்ளட்டர் டேஷ் ஏஞ்சலிக் எமௌண்ட். இது ஒன்று ஏஞ்சலிக் பேண்டன்ஸ் அது வருதுல்ல, அதோட சேர்ந்த எமௌண்ட். இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே பறக்கலாம், இப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், போட்டுக்கிட்டே பறக்கலாம். இப்படி வரும்போது இந்த இடையில இந்த வென்டிலேஷன் ஸ்கை போர்டு வருது. இப்படி இது மேலே ஏறி இதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகி சேர்ந்து பறக்கும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே டாப் வரைக்கும் பறக்கலாம். அடுத்து வந்து இந்த ரோஸ் எமௌண்ட் லவ் மீ லவ் நாட். நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணாதீங்க. இந்த சின்சன் ஒரு மூவியில் கூட வரும்ல, அந்த எமௌண்ட் ஒன்று. அப்புறம் இந்த சீசர் எமௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் ஒன்று. அடுத்து வந்து இந்த திங்கட்டோட எமௌண்ட்டு, நம்ம நியூட்டன் எமௌண்ட்டு கைஸ். பாருங்களேன். அப்புறம் இந்த ஒரு பண்டில் இல்லை, இந்த ஒரு பண்டில் ஒரு எமௌண்ட்டு. இந்த பண்டிலே அப்புறம் அந்த எமௌண்ட் ஒன்று. இந்த எமௌண்ட் பாருங்க. இப்போ அந்த திங்க் பண்ணிட்டு நியூட்டனு மண்டே வந்து ஆப்பிள் வருது. கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு கைஸ். நம்ம பீக்கில் இருக்க கிராவிட்டியை நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டாரு. வாவ். அடுத்து வந்து இந்த JKT48 இந்த ஒரு அமௌண்ட் வருது கைஸ். இப்போ இது வந்து எல்லா சர்வர்லேயும் வந்துடுச்சுங்க, நம்ம சர்வரில் மட்டும்தான் வரல. இது சூப்பராக இருக்குது. இந்த அமௌண்ட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இது ஓகே தான். இது ஃப்ரீயாக விடுவாங்க எனக்கு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு டிஏ அமௌண்ட்டு. இது வந்து அரோரா அமௌண்ட்டு. இது நீங்கள் இந்த அப்டேட்டில் எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட்டு இந்த இன்டர்லேண்ட்ஸ் அரோரா அப்டேட்டில் இந்த அமௌண்ட் வருது. அடுத்து வந்து இந்த கப்பு அமௌண்ட்டு. இந்த கப்பு அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் விட்றாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். FFWS அதில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில். அப்படி இல்லாட்டினா இது வேறு இதே சொல்லுவாங்க. அடுத்து இந்த சில்வர் டோக்கன் பார்க்குறீங்க கைஸ். இந்த சில்வர் டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து இந்த நருட்டோ பண்டலில் வருது இல்லை கைஸ், அது இந்த ஜிராயா பண்டல் இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் எடுக்க முடியும். இது வந்து ஒரு எமௌண்ட் கைஸ். அப்புறம் இது வந்து இந்த சவுண்டு, இது வந்து ஷேடோ ப்ரான்ஜெக்ட்ஸ் எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இருக்குது. அடுத்து ராசிங்கான் இந்த ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து இதுவும் பேக்ரவுண்ட் சவுண்டோட வருது கைஸ். அடுத்து வந்து இந்த போட்டுக்கிட்டே நடக்கிற மாதிரி இந்த நிஞ்சாரன்னு ஒரு அமௌண்ட்டு, நம்ம நடுக்கூட நடப்பாங்களே எல்லாரும் அதே மாதிரி அமௌண்ட் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா இந்த 1000 இயர்ஸ் நிஞ்சா சயின்ஸ் அமௌண்ட் ஒன்று கைஸ். கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்து வேறு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000 இயர்ஸ் ஆஃப் டெத் கைஸ். நம்ம கக்காஷி நருட்டோ கூட அடுத்து இந்த பேனர் ஒன்று. அப்புறம் இதே தராங்க. ஓகே, இதான் நம்ம பாய்.